Hello friends, இந்த வீடியோவில் saree வந்து ஈக்குவல் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். சாரியில் உங்கள் பார்டர் ஏரியாவை மடிச்சுட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இஃப் உங்களோட பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதில் வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களோட ஆப்போசிட் இருக்கிற பேலன்ஸ் சாரியை எடுத்து நீங்கள் அந்த சாரீ மேலே, அதாவது நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கத்து மேலே போட்டுட்டு ஆப்போசிட் ஏரியாவை வந்துட்டு நம்ம அயன் பண்ணிடலாம். இது தாங்க உங்களோட சென்டர் கைலைன். அப்புறம் உங்களோட ஆப்போசிட் ஏரியா ப்ளீட்ஸ் எடுத்து சேம் அந்த சென்டர் கைலைன் மேலே வச்சு அயன் பண்ணிவிடுங்க. சேம் அதே தாங்க ஆப்போசிட் சைடும் பண்ண போகிறோம். சென்டர் கைலைனை யூஸ் பண்ணி அதே மாதிரி அங்கே மடித்து ஒரு அயன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் கைலைன் வந்து ஒன்று கிடச்சிருக்கும். சேம் அந்த கைலைனை யூஸ் பண்ணி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி நம்ம அயன் பண்ணுறோம். அந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட்லேயே வந்துட்டு உள்ள ஒரு மடிப்பு, அடுத்த ஒரு மடிப்பு, அடுத்த ஒரு மடிப்பு, இந்த மாதிரி 3 டைம்ஸ். அதாவது உங்களோட ஃபஸ்ட்டு சென்டர் லைன் வந்துச்சு இல்லைங்களா, அது வரைக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தாங்க ஆப்போசிட் சைடும். இந்த மாதிரி அயன் பண்ணுறதுனால உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈக்குவலாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. பார்ட் 2ல் இதை எப்படி ஈக்குவல் ப்ளீட்ஸாக எடுக்கலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அழகாக சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.